என்ன காய்ஸ் இவன் என்ன யோசிக்கிறான் தானே பார்க்குறீங்க. இந்த கோயிலில் அத்தனை விஷயம் இருக்குது, எது சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஒன்று ஒன்றா வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க போகலாம். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோன்னா சட்ட சொல்லுவோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கணும். வாங்க போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குளம், அது வந்து கோயில். இது வந்து எப்படியா இருந்தாலும் ரொம்ப பழமையான கோயிலாக இருக்கும். நான் அது உங்களுக்கு உள்ளே காட்டுறேன். உள்ளே நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது எத்தனை வருஷம் கோயில். அது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எத்தனை வருஷம் பழமையான கோயிலாக இருக்குன்னு. இப்போ வந்து இந்த இந்த குளத்தை வந்து க்ளீன் பண்ணி இருக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுப்பா தம்பி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவர் தெரியுதா? இவர் தான் டிசி. அங்கே பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக இந்த கோயிலில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா வெறும் குளத்தில் மட்டும்தான் வேலியே. மீனை பார்த்தீங்கன்னா ஏங்க அப்படி அதோ பாருங்க மீன் அங்கே பாருங்க. தெரியுதா உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரியுதா தெரியலையான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அங்கே நான் கை காட்டுற இடத்துக்கு கரெக்டாக அந்த இடத்துல இருக்குது. எவ்வளோ பெரிய குளம் பாருங்க இந்த கோயிலில். குளமே இவ்வளோ பெருசுனா அப்போ கோயில் பார்த்துக்கோங்க. மீன் அடிக்குது, மீன் அடிச்சிருது. ஆமாம் ஆமாம், பாருங்க வருது பாருங்க மீன். வாங்க அதை பாருங்க, அதை பாருங்க உள்ள பாருங்க மீன் அடி அதை போது பாருங்க. அது பாருங்க ஒருத்தர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துங்க. வாங்க அங்கே போகலாம். உழவார பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ. இந்த இடம் ஃபுல்லாக இப்படி வாங்க. இந்த இடத்துல இருந்து அப்படியே இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வந்து செடி கிளைங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். வாங்க இன்னும் இந்த குளம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுவாங்க. வீடியோவில் எல்லாத்தையும் காட்டுறேன் வாங்க. அதில் ஒருத்தர் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு பாருங்கள். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், அவர் ட்ரெஸ்ஸு கூட மான கூட முக்கியம் இல்லைன்ட்டு எல்லாம் கழட்டி போட்டு வேலை செய்கிறாரு. அவரை இருங்க க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். அவர் பேர் வந்து லட்சு. அவர் பேர் லட்சு. பார்த்துங்க, இறைவனுடைய தொண்டை எல்லாருமே செய்யுங்க. சும்மா சாப்பிட்டு வீட்டுக்குள்ள தூங்கக்கூடாது. ஒரு நாளாவது சிவ தொண்டு வந்து செய்யணும். நமசிவாய வாழ்க, நமசிவாய வாழ்க, அடியார்கள் எல்லாம் வாழ்க, நானும் வாழ்க. அவரே பேச கொடுங்க. ஊருங்க நீங்க ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய். சரிங்க ஐயா, நீங்கள் பணி செய்யுங்க, நாங்கள் வரோம். உழவார பணி பண்ணுறதுக்கு அதுவும் 5 வேன் வந்திருக்கா. இந்த 5 வேன் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இது பின்னாடி ஒரு பொலேரோ வேறு இருக்குது. அது வந்து சமையல் டீமு. இந்த நீங்கள் அந்த சைடு பாருங்கள், இங்கே வாங்க. இந்த சைடில் வந்து சமையல் டீம் இருக்காங்க. இவங்க வந்து பணியில் வேலை செய்கிற எல்லாருக்கும் வந்து சமையல் செஞ்சு கொடுக்க. அவர் தான் லிங்கானா, அவர் தான் செஞ்சிட்ருக்காரு. அங்கே பாருங்க இட்லி வந்து சூடு ஆவி பறக்க இட்லி இருக்குது. எல்லாம் வந்து பணிக்கான வேலையை செஞ்சிட்ருக்காங்க. இவர் தான் எங்கள் குழுவோட சமையல்காரர், வருங்கால மாப்பிள்ளை, தொடர் மாப்பிள்ளை. இவங்கெல்லாம் வந்து சமையல் செய்கிறாங்க. டீ இருக்காதா? வரேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாழ் வாழ்க. சிவாய நமது அருள்மிகு மரகதவல்லி மார்க சகாயேஸ்வரர் உழவர் பணி சபை சென்னை மதுரவாயிலிருந்து இங்கே வந்திருக்கோம். நம்ம கனியம்பட்டிக்கு வந்திருக்கோம். ராஜேஸ்வரர் வந்து இப்போ உழவர் பணி நடக்கிறாங்க பாருங்க. சிவாய நம. இங்கே பாருங்க பணி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோரும் உழவார பண்ணின்னு இருக்காங்க. எல்லோரும் பண்ணி தான் செஞ்சிட்ருக்காங்க. இங்கே கோயிலுக்கு முன்னாடி இருக்க எல்லா செடி கொடி, வேஸ்ட்டான செடி கொடி எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணுறாங்க. பாருங்கள் நீங்களே. கோயில் பற்றி சொல்லுங்க வீடியோவில். சொல்லுவாங்க இந்த கோயிலை பற்றி சொல்லுங்கள். இல்லை இருக்குது இல்லையா வரலாறு இருக்குல்ல. இது பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது. மனசில் என்ன இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் முக்கியமான ஒரு ஸ்தலம் இது. சாமிகிட்ட பூஜை போடுது. எம்பி தேர்தலாக இருக்கட்டும், எம்எல்ஏ தேர்தலாக இருக்கட்டும், இங்கே வந்து வேட்புமனு வச்சு தான் வந்து அடுத்த எடுத்துமே தாக்கல் பண்ணுவாங்க. முக்கியமான ஸ்தலம் இந்த ஸ்தலம் பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டது. எத்தனை வருஷம் பழைய
இருக்கும் 3000 வருஷம் 3000 வருஷம் இது உள்ள இருக்க சிவலிங்கம் வந்து தானாவே தானா உருவானது. உள்ள வேற வாங்க போலாம். என்னென்ன உள்ள வந்து ரொம்ப பழமையான கோயில். நீங்க வாங்க ஒரு புட்டி கோயில் என்னடா அப்படி இருக்கு? நிறைய புடி இருக்கு, வாங்க நான் காட்டுறேன். உள்ள கிணறு ஒன்று இருக்கு, அந்த கிணறை பாருங்க, ஆச்சரியமாயிடுங்க. நான் எல்லா கிணறும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும், வாங்க. சொல்லுவோம் எனக்கே பாருங்க, நான் பேசுறேன். நீங்க பாருங்க, எப்படி ஒரு 3000 வருஷம் பழமையான கோயிலா இது. சிவாயனம் பாருங்க, இதுதான் வந்து ராஜகோபுரம். இவங்க தான் இந்த கோயிலோட ஆர்டிஸ்ட்டு. கம்பி கோலமா புள்ளி கோலமா கம்பி கோலமா? இது வந்து இந்த கோயிலோட கிணறு. நீங்கள் கிணறை பார்த்தீங்கன்னா கிணறா இல்லை நம்ம பிடிச்சி வச்ச மினரல் வாட்டரான்னு உங்களுக்கே சந்தேகம் வர மாதிரி காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். உள்ளே அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து காசு போட்டிருக்காங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த காசுக்கு அப்படியே தெள்ள தெளிவாக என் கண்ணுக்கு தெரியுது. தண்ணி வந்து கையில் எடுத்து பார்த்தா என் கை ரேகை எல்லாமே அப்படியே தெள்ள தெளிவாக தெரியுது. அந்த மாதிரி தண்ணி வந்து தூய்மையாக இருக்குது. இப்போ வந்து அவன் என்ன சொல்ல வரான்னா, தண்ணி நல்லா இருக்குன்னு சொல்ல வரான். அதான் வாங்க போகலாம். குளிக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் சின்னதாக இருக்குது. சரி வாங்க. இப்போ இது வந்து அவங்க ஒரு பெரிய ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, இது வந்து பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில், பாண்டியர்களால் கட்டப்பட்ட கோயில்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை நான் எப்படி உங்களுக்கு நிரூபிக்கிறதுனா வாங்க காட்டுறேன். பாண்டியர்களோட சிம்பிள் வந்து மீன். அந்த மீனே அவங்க எப்படி செதுக்கி வச்சுருக்காங்க. அந்த ஆதி காலத்தில் செதுக்கின அந்த மீன் இதோ இந்த இடத்துல பாருங்க, 2 மீன் தெரியுதா? அப்படியே அந்த அந்த கல்வெட்டுலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போது அந்த காலத்து செதுக்கலுக்கும் இந்த காலத்து செதுக்கிற விதத்துக்கும் ஒரே வித்தியாசம் தான். இப்போ இங்கே இருக்க இந்த கால கல்வெட்டோட வித்தியாசம் என்னன்னா, இப்போ வந்து இவ்வளோ சொல்லுவாங்க. இந்த காலத்தில் இருக்க கல்வெட்டுலாம் வந்து இவ்வளோ வந்து டேமேஜாக இவ்வளோ சொரனே இருக்காது, ஒரு ஷைனிங்காக பண்ணி எடுத்துன்னு வருவாங்க. அந்த காலத்தில் வந்து சரியான உளி சரியான சுற்றி இல்லாமல் அவங்களால முடிஞ்ச அளவு அவங்க கையில் இருக்க எக்யூப்மெண்ட் வச்சு இந்தமாரி செதுக்கிருக்காங்க, புரியுதுங்களா? இதே இப்போ நம்ம காலத்தில் தான் இங்கே வாங்க காட்டுறேன். இப்போ இந்த செவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜகோபுரம், இப்போ வந்த ராஜகோபுரம் இதெல்லாம் ஒரு மாதிரி. இந்த கல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, அந்த காலத்து கல். பாருங்க எவ்வளோ பழமையான நந்தியா இருக்கு. கோயிலும் பழசுன்னு பார்த்தா நந்தியும் பழசு இருக்கு. ஒரு வருஷம் இதில் வருஷம் வச்சு கோச்சிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். கட்டுற மாதிரி தான் இருக்கும். சரி அறிவிக்கலாமா? உற்சவர் வந்து இதில் நந்தி மேலே குறைச்சி கூட்டு வர மாட்டாங்க. இப்போ புதுசம் அது ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுது கோயிலில். அதனால் எல்லா சாமியும் மூடி வச்சுருக்காங்க. அதனால் எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். வெளியே அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க, அதை பற்றி சொல்கிறேன். நம்ம ஒரே தூண் தான், ஒரு தூணை பற்றி தான் பேசணும். அங்கே பாருங்கள் எவ்வளோ தூண் இருக்குன்ட்டு, எல்லாம் அந்த காலத்து தூண். இதான் மூலவர் உள்ள செல்லும் வழி இது. இப்போதைக்கு ஐயர் வரல, அதனால மூடி வச்சிருக்காங்க. ஐயர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மூலவர் காட்டுறேன். ஆடுபுலி ஆட்டம் சொல்லுவாங்கல்ல, அந்த விளையாடுறது பாண்டியன் அப்போ அரசர்கள்லாம் போட்டு விளையாடுறது, அதெல்லாம் பார்த்துங்க.
குளத்துல இப்போ வெளியே பேசிங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த குளத்துல ஒரு பூத்த தாமரையில் வாண்டுகள் என்ன செஞ்சு பாருங்க நல்லா கமெண்ட் சொல்லுங்க. இந்த பொண்ணு தான் செஞ்சது அது. இல்லை எங்கள் அம்மா செஞ்சாங்களா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. நண்பர்களே கோயிலுடைய மாணவத்தை சுற்றி பார்த்து வரலாம் வாங்க. வாங்க நண்பா. என்ன நாத்திரா இங்கே பாருங்க இதான் புளியா மரம். ஏய் அங்க பாருங்க. என்னடா இது? அங்க பாருங்க தினேஷ். இங்க பாருங்க. பார்க்கும்போது வேறமே தெரியுது. டேய் அந்த காலத்துல செஞ்ச சிற்பிடா அதெல்லாம். சிப்பி டேய் இல்ல இப்ப பாரு தெரியுதா உங்களுக்கு? அவர் பிரைவேட் பிளேஸ்ல தொடக்கூடாது. என்னதுடா இது? ஏய் இங்க வா இங்க வா இங்க வா இங்க வாங்க. இப்போ இது தலை, இது வந்து நான் உடம்பு, ஓகேவா? இது வந்து கை, இது வந்து தலை, இது வந்து உடம்பு. ஓ புரியுதுங்களா? இது வந்து இவங்களோட கை, புடிச்சிருக்காங்களா? இவங்களோட இது வந்து இந்த 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 மாதிரி இருக்காங்கல்ல கத்தி தலையிலேயே குத்தி தூக்குறாரு. தலையில குத்திருக்காரு உடம்பு அப்படியே அவர் காலு. அந்த ஒரு இதுல எப்படி ஒரு ரெண்டு இது அது மாதிரி இது பண்ணிடுறாங்க. அதுதான் இதுல வந்து இது தெரியாது. இதுதான்டா தவளை குட்டி தர. அது ஏன்டா வச்சிருக்க போறாங்க? இப்போ மீன் மாரி இருக்கும். நம்ம நாளா எத்தனை தடவை சின்ன வயசுல மீன் மாரி எடுத்து வீட்டில் வளர்த்துக்கிறேன். அப்பா செருப்பாக இருக்கிறேன். நான் தவளை குட்டிலாம் வச்சு வந்து வளர்த்துனுங்கிறேன். அதுவா இது? அதான் இது. பல பார்த்தா அப்படிதான் தெரியுது. எனக்கு என் கண்ணோட்டத்துல இருந்து பார்க்க லைட்டா கதை மாதிரியா இருக்குது. அந்த வீரர்கள் கதையை தூக்கிட்டு இப்படி போவாங்களே அந்த மாதிரி இருக்கு. கதைக்கு எங்க கண்ணு வாயி மூக்கெல்லாம் வருது. அதுவும் கதையில எங்க இப்படி வந்து இப்படி இருக்குது ஒரு போடுறோம்டா. ஏய் எங்க அப்பா போருக்கு போகும்போது இப்படி தானே வச்சிருந்தாரு. எங்க அப்பா போருக்கு போகும்போது வச்சிருந்தாரா? எங்க அப்பா போருக்கு போன எங்க வீட்டுல இருந்தது உடஞ்சிச்சையா. இப்ப இதுலதான் பிரஷ் பல்லு வளர்க்கறதுக்கு பிரஷ் யூஸ் பண்ண. நம்பாதீங்க. நம்பர் மாதிரியா இருக்குது. நம்பாதீங்க. சரி இருங்க இங்க வாங்க. பணி செய்யறவங்க இங்க கூட வந்து இருக்காங்க போல. பின்ன இந்த கோயில்ல இங்க எல்லாம் செஞ்சு சுத்தம் பண்றாங்க. இல்ல எல்லாம் வெளியில செஞ்சுட்டு உள்ள வருவாங்கன்னு நினைச்சேன். உள்ளேயும் வேலை நடந்துட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் நடக்குது. அப்ப நம்ம தான் சும்மா சுத்தணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட ப்ளூ பிரிண்ட் பார்க்கலாம். கட்டிலே சேர்த்து வச்சுருக்கோம். நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு இது மாதிரி செஞ்சுருப்பாங்க. ஆனால் ஒரே கட்டையில் அவங்க செதுக்கி வச்சுருக்காங்க. இங்கே தான் வந்து உற்சவர் இருக்காங்கல்ல, உள்ள உற்சவர் இருக்காங்கல்ல, அந்த உற்சவரை இதை வச்சு தான் பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அபிஷேகம் இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த சாமி கோயில் வந்து இப்போ வந்து மேலே வந்து பார்த்துருப்பீங்க நிறைய கோபுரம். அந்த சைடு 3 கோபுரம், இந்த சைடு 3 கோபுரம், நடுவில் சென்டர் 3 கோபுரம் இருக்கும். அது மாதிரி தான் இங்கே வந்து உள்ளே வரும்போது சென்டர் நம்ம அந்த ராஜகோபுரம் இருக்குது. இது அங்கே தான் சைடு பார்த்தா அந்த 3 கோபுரம், அது 3 கோபுரம், இதனால இந்த சைடு பண்ணுவோம். இது மாதிரி இத்தனை கோபுரம் நீங்கள் பாருங்கள். மொட்டை மாடி போய் பார்க்கலாம். நண்பர்களே அங்க பாரு. நண்பர்களே என்னமா இருக்கு. நம்ம எங்க வந்திருக்கோம்னா கோயில் அடியே மேல் பக்கத்துக்கு வந்திருக்கோம். மொட்டை மாடி வந்திருக்கோம். கொடிமரம் பாருங்க. கொடிமரம் அதோ பாருங்க எவ்வளவு பெரிய மலைன்னு பாருங்க. சுத்தி மலை தான். உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு மலையை காட்டுறேன். இப்படி வாங்க. அதை பாருங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்.